வணக்கம். கொஞ்சம் கேளுங்க. நிகழ்வு 6. இதில் நான் என்ன இன்றைக்கி சொல்ல வரேன்னா, அவசரப்பட்டு டக்குன்னு வார்த்தையெல்லாம் உதிர்த்தரக்கூடாது. அது எந்த விஷயத்துலையும் சரி. இப்போது நம்ம யாரோ நண்பர்களோட போயிட்டுருப்போம். எதுத்தால நமக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வரலாம், அவன் பின்னால் ஒரு பொண்ணு வரலாம். அது அவன் பொண்ணு அவன் கூட வருதோ, இல்லை அவனுடைய தங்கச்சியோ, அவனுடைய மனைவியோ நமக்கு தெரியாது. அது தெரியாமல் அவன்கிட்ட போய் உன் பொண்டாட்டின்னு கட்டக்கூடாது. ஏன்னா இது ஒரு சம்பவம் நடந்தது. எப்படின்னா, என்னுடைய நண்பர் துரைராஜ்னு ஒருத்தர், அவரும் நானும் சினிமா பார்க்கறதுக்காக தாம்பரம் போனோம். தாம்பரத்தில் நாங்கள் 2 பேரும் இறங்கும்போது எங்களுக்கு எதிர்த்தால எங்கள் கூட வேலை பார்க்குற அந்த பையன் அவன் மனைவியை கூப்பிட்டு வரான். இவன் என்கிட்ட இருந்து துரைராஜ் இருக்கான்ல, டேய் என்னடா அவன் பின்னால் சூப்பர் ஃபிகர் ஒன்று, டேய் இருடா, நல்ல வேலைங்க அவன் கிட்ட வந்தோடனே அது என் மனைவின்னு அறிமுகப்படுத்திட்டான். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், அசிங்கமாயிருக்கும். ஏன்னா இதுதான் உண்மை. அவசரப்பட்டு எதையுமே நம்ம சொல்லிடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் அப்படி தான் அந்த நட்பு பிரிஞ்சிருது. ஏன்னா இப்போ கடற்கரைக்கு போகிறோம், காற்று வாங்கன்னு நினச்சி தான் போகிறோம். ஆனால் அங்கே காற்று வாங்குறதுக்கெல்லாம் போச்சுப்போம். அங்கே என்ன நடக்குது அது ஒரு பாடலில் கூட நான் எழுப்பேன் என்னுடைய இதில். அலையும் கடலில் அலையும் கூட்டம் கடலை கூட இருக்குது. இது டபுள் மீனிங். ஏன்னா இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி சூழலில் அங்கே எப்படின்னா நம்ம உட்காந்துருக்கும்போது அக்கா தம்பியும் போகலாம், அண்ணன் தங்காச்சி போகலாம். நமக்கு தெரியாதப்போ நம்ம எப்படி அதை தப்பாக எடுக்க முடியும்? அதனால் அவசரப்பட்டு எதையுமே நம்ம கேட்டக்கூடாது. அது மாதிரி நாங்கள் பணிபுரிந்த ஒரு வேலை செய்த ஒரு நிறுவனம், சொல்லப்போனால் வேக்ஸ் கடைன்னு வைங்களேன். அதில் பேரோட சொல்லலாம், தப்பு இல்லை. சிவதாஸ் ராமன் பேர். அவர் என்ன பண்ணுவார்னா, அவருடைய கேரக்டர் எப்படி தான். இப்போ நான் சொல்லுவேன், சார் அவர் என்ன செதுட்டார் பாரு. சார் என்ன சார் நீங்கள், அவர் நாளைக்கு ஒரு இதுக்காக கதவு பரிசுக்கு உங்களுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்காரு, என்ன நீங்கள் இப்படி தான் அவசரமாக பேசணும். இவங்களெல்லாம் நம்ம என்ன செய்ய, அவசரப்பட்டு வார்த்தையில் விட்டுற வேண்டியது. அப்புறம் சாரி சார், எதுக்கு? எதையுமே யோசித்து நிதானித்து பதிலளிக்கணும். அதாவது யாரையும் பேச விட்டு நீங்கள் பேசுங்க, அதுதான் நல்லது. நான் என்ன சொல்ல வராங்கன்னு இப்போ நானே நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். என் மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க, ஏங்க அவங்க பேசும்பொழுது அவங்க பேசட்டும், நீங்கள் அதுக்கப்புறம் அதுக்கு பதில் சொல்லுங்கம்மாங்க. இது உண்மை தான். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம பேசணும். நம்ம அவங்க பேச விடாமல் நம்ம பேசிட்டு வச்சுக்கலாம், அதில் அர்த்தம் இல்லை. ஏன்னா யாருக்கு என்ன சொல்லணும் தெரியாமல் போயிடும். இது மாதிரி நிறைய யோசிக்கி நம்ம செய்ய வேண்டிய விஷயம் இருக்குது. அவசரம் என்பது வாழ்க்கையில் என்றைக்குமே கூடாது. வேகம் இருக்கணும், அதோட விவேகமும் இருக்கணும். புரியுதா? அதுதான் இன்றைக்கி சொல்ல வந்தது நிகழ்வு. இது 6. மேலும் இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி எப்படி சொல்லணும்னு தெரியல. நம்ம என்ன இதில் எந்த சூழலில் இருந்துகிட்ருக்கோம், எப்படி நம்ம வாழ்க்கையை ஓட்ட போகிறோம், இப்படி நிறைய சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா வருமானம் கம்மி, வரவும் கம்மி. அரசு வேலை என்பது இனி கிடைப்பது என்பது குதிரை கொம்பு. இதெல்லாம் நினைத்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்றால், சேமிப்பு இருக்கணும். சேமிப்பு எங்கே என்னையா சொல்லிட்டு இருக்கிற, வரதுக்கே அப்படி இல்லை. அதாவது ஒரு 100 ரூபா ஒரு 10 ரூபா போடுங்க. ஏன்னா இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கொரோனா டயத்தில் நான் அடிக்கடி எந்த நிறுவனத்தில் இருந்தாலும் அந்த நிறுவனத்தில் சொல்லுவேன், தம்பி கொஞ்சம் சேர்த்து வைங்கப்பா, அப்பா அம்மாவுக்கு கொடுங்க, தப்பு இல்லை. ஏன்னா அப்பா அம்மா எவ்வளோ கொடுத்தாலும் தகும். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நாளைக்கு ஏன்னா நீ கொஞ்சம் கூட சேர்க்கலையாடான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி சூழலில் அதுக்காக சொல்ல வரேன். ஏன்னா அப்பா அம்மாவுக்கு கொடுக்கணும் கண்டிப்பாக. நீங்கள் வயிற்று கட்டி வாங்கிடலாம் சொன்னால் ஓரளவுக்கு சேர்த்து வச்சிங்கன்னா அது உங்களுக்கு நாளைக்கு இது என்ன ஆச்சுன்னா, கொரோனா டயத்தில் அதை அந்த கொரோனா டயத்தோடு விட்டுருங்க. இந்த நம்ம மோடி ஒரு இந்த காசெல்லாம் மாற்றினார் தெரியுமா, அந்த டயத்தில் பேங்கில் குறிப்பிட்ட அமௌண்ட் தான் கொடுப்பாங்க. அதுக்கு லைனில் நிற்கணும். நான் சாக்கடைகள்லாம் இருக்கேன் குரம்பேட்டையில் அது. ஏன்னா குரம்பேட்டையில் பேங்க் இந்தியன் பேங்க்கு அது ராதாநகரில் இருக்குது. அது சைடில் நிற்கும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த சாக்கடை நிற்க வேறு வழியில் அந்த இடத்துல நிற்கணும். ஏன்னா நமக்கு காசு முக்கியமாச்சா. ஏன்னா கம்பெனியில் சொல்லுவாங்க, நீங்கள் போய் எடுத்துக்கோங்க சார் இதை போட்டு அதில் அக்கௌண்ட்டில் இருக்குன்றவங்க. நம்ம வாங்குகிற சம்பளமே கம்மி, அதில் நிற்கணும் லைனில். ஏன்னா அந்த சூழலில் சில பேருக்கு அந்த சம்பளம் கூட கிடைக்காது. ஏன்னா அவங்ககிட்ட வங்கியில் கணக்கே இல்லை. அப்போல்லாம் என்ன செய்ய முடியும், அவங்க எப்படி பணம் கொடுப்பேன்? கம்பெனிக்காரங்க நீ கணக்கு ஓப்பன் பண்ணி கொடுங்க, அவங்க காசு எடுத்து கொடுக்க. ஏன்னா காசு தரமாட்டாங்க, இவ்வளோ குறிட்டாமல் தான் வச்சுருந்தாங்க அப்போ அந்த டயத்தில். அப்போது நான் சொன்ன அறிவுரைனால அந்த பசங்க இடையில கம்பெனியை மூட்டாங்க, லே ஆஃப் மாதிரி விட்டாங்க. ஏன்னா வேலை இல்லை கொரோனா டயத்தில். அந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ண முடியும், அந்த சேமித்த காசை உதவுச்சுன்னு என்கிட்ட சொன்னாங்க. ஐயா நீங்கள் சொன்னீங்க, இன்றைக்கி அந்த சேர்த்து வச்சது எனக்கு உதவுது, நான் நல்ல வேலை, நான் உண்மையிலே நல்லா இது பண்ணேங்க. ஏன்னா இதுதான் ஏன்னா எதையுமே யோசிக்கணும், பேசுவதும் சரி. அதே மாதிரி வாழ்க்கையில் எப்படி நடக்கணுங்கிறதுக்கு அதுக்கு முன்னாலே நம்ம ஒரு ஒரு பாதுகாப்பு வைத்துக்கொண்டால் நம்ம யாரோடும் கையேந்தக்கூடாது, இறைவனை தவிர. அதுதான் உண்மை. கடன் வாங்காமல் ஓட்ட முடியாது. கடன் வாங்குவது இப்போ இன்னொன்று சொல்கிறேனே, இப்போ நீங்கள் ஒருத்தட்ட காசு கட்டுறீங்க, அவரும் தரேன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் போகிறீங்க,
அது முக்கியம். ஏன்னா அந்த பணம் இல்லைன்னா உங்களுக்கு அது மானமே போயிடும். ஆனால் நல்ல நண்பர் அவர் தரேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நீங்கள் போகும்போது அவருடைய வீடு பூட்டிருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவரை திட்டுவீங்களா இல்லை வந்துடுவீங்களா? இதுக்கு நீங்கள் பதில் நீங்களே சொல்லிக்கோங்க. நீங்கள் திட்டிட்டு திரும்பினீங்கன்னா அது உங்களுடைய அறியாமை என்று சொல்வேன். அதே சமயத்தில் கொஞ்சம் யோசிச்சு எதுக்கு நம்ம பக்கத்தில் கேட்கலான்ட்டு பக்கத்து வீட்டில் கேட்டாங்கன்னா அவங்க, தம்பி நீங்கள் மாரி சுப்பிரமணியமா? ஆமாம், உங்களுக்கு அந்த உங்கள் நண்பர் வந்து காசு கட்டினீங்களோ என்கிட்ட கொடுத்து போயிருக்காங்க. ஏன்னா நான் திடீர்னு அவங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லை ஊருக்கு போயிட்டாங்க, அதான் நைட்டில் எனக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ எப்படி நினச்சி பாருங்கள். நீங்கள் அவசரப்பட்டு திரும்பினீங்கன்னா உங்களுக்கு இதுதான். இந்த அவசரம் என்பது எப்போவுமே கூடாது. டக்குன்னு முடிவு சார். ஒருத்தன் வந்து பேசுகிறான், தப்பாக பேசுகிறான், ஒரு நண்பர் வந்து தப்பாகவே பேசட்டுமே, அதை விட்டுருங்க. அவன் இன்னும் கோவத்தில் இருக்கான பாவம், அவனுக்கு மனசில் ஏதோ உளைச்சல் இருக்கலாம், அதெல்லாம் சொல்லலாம். அப்படி யோசித்து அதுக்கப்புறம் பேசி பாருங்கள். அப்புறம் பேசி பரவாயில்லைன்னா அப்புறம் நம்ம ஒதுங்கிட வேண்டியதான். ஏன்னா இதான் உண்மை. இன்றைக்கி வந்து அவசர உலகம். இதில் நாம் நிதானமாக செல்ல வேண்டும், யோசித்து பேச வேண்டும். இதுதான் உண்மை. இந்த நிகழ்வு 6 இத்துடன் முடித்துக்கிறேன். நாளை சந்திப்போம். இதற்கும் உங்களுடைய பின்னோட்டத்தை கொடுத்து என்னை ஊக்குவிக்க வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் களக்காடு கவிச்சித்தர் மாரி சுப்பிரமணியன்.